என்னோட பேர் ஸ்டீபன், புந்தமல்லிருந்து வரேன். ஆண்டவருடைய கிருபையினால் இந்த இந்த இதுக்கு முன்னாடி நம்ம அந்த ஷெட்டில் ஊழியம் ஸ்டார்ட் பண்ண அந்த ஃபஸ்ட்டு ப்ரேயர்லேருந்து அந்த போலேருந்து ப்ரேயர் பண்ணும்போது நிறைய தடைகள் ஒரு சின்ன விஷயத்த கூட கரெக்டான டைம் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு பாண்டேஜ் இருந்துகிட்டே இருக்கும். அப்போ அண்ணன்ட்ட ப்ரேயர் பண்ணும்போது லாஸ்ட் மந்த்து கூட ஒரு பைக் வாங்கலாம் அப்படின்னு ஒரு 3-4 மந்த்ஸாக பிளான் பண்ணிட்டே இருந்தேன். ஆனால் அதில் ஒரு தடை இருந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி நம்மளால் அதை பண்ண முடியாத அந்த சுச்சுவேஷனில் இருக்கும்போது கூட அவர் அதை ப்ரேயர் பண்ணிவிட்டு விசுவாசமாக போங்க அப்படின்னு சொன்னார். அந்த காரியம் வாய்க்கும்படி செய்தார். அதே போல் நான் என் கையில் இருக்க இந்த பையன் நாங்கள் மேரேஜ் ஆகி ஃபஸ்ட்டு பாப்பா பிறந்து 2வது பிள்ளைக்காக நம்ம டெசிஷன் எடுக்கலாமா வேண்டாமா, அப்போ கொஞ்சம் நிறைய ஃபேமிலியில் ப்ராப்ளமாக போயிட்டே இருந்தது. ஸோ அப்போது ஒரு நாள் ப்ரேயர் பண்ணப்போ சொன்னார், உனக்கு ஒரு கோதுமை மணியை கொடுப்பேன் அப்படின்னு. ஆனால் அதுக்கு நாங்கள் எந்த ஒரு இதுவுமே ஆயத்தமாக நாங்கள் இது மாதிரி இருக்குமா, நாங்கள் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணப்போ நிறைய இதே மாதிரியே தடைகள், ஏகப்பட்ட தடைகள். அந்த தடைகளை தேவன் சரியான நேரத்தில் உடைத்தார். இன்றைக்கி நான் சொன்ன மாதிரியே அந்த வண்டியை வாங்கிட்டு வந்தேன், பிரதிஷ்டை பண்ணேன். தேவனுடைய கரத்திலிருந்து அந்த நன்மையை பெற்றுக்கொள்வதற்கு அண்ணன் ஒரு நல்ல ஒரு பாத்திரமாக இருந்தார். எப்போ ப்ரேயர் பண்ணாலும் எங்களுக்கு கொடுக்குற அந்த வார்த்தை ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். அதே மாதிரி அண்ணனோட யூடியூப் சேனலில் நீங்கள் எத்தனை பேர் பார்த்துருப்பேன்னு தெரியல, காலையில் 5 மணிக்கு வரும். அதில் ஒரு 6 நிமிஷம்தான் இந்த வீடியோ. நிறைய நாட்களில் எனக்கு வேலையில் கூட பிரச்சனை இருக்கும்போது அண்ணக்கிட்ட பேச முடியாத நேரங்களில் கூட அந்த 6 மினிட்ஸ் வீடியோ பார்ப்பேன். ரொம்ப பிளஸ்ஸிங்காக இருக்கும். நீங்களும் உங்களுக்கு டைம் கிடச்சுன்னா அந்த ஆர்எஸ் கார் கிரைஸ்ட் யூடியூப் சேனலில் இருக்கிற அந்த வார்த்தையை கேளுங்க. ரொம்ப தேங்க்ஸ். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென்.